ஒரு குயிக்கான ஈஸியான ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதோட நம்ம ஒரு ஸ்பூன் வரமல்லி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு போட்டு தட்டி எடுத்துகிட்டு அது கூட ஒரு 4-5 பல் பூண்டை நல்லா போட்டு இடித்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கையிலேயே நல்லா மசித்து மையாக எடுத்து வச்சுக்கணும். செய்கிறதுக்கு முன்னாடியே நான் புளியை நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இப்போ செய்கிறதுக்கு கடாயில் பேனை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, ஒரு 4-5 வெந்தயம் போட்டால் கொஞ்சம் நல்லா வாசத்துக்கு நல்லா டேஸ்ட் தனியாக கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ண விட்டு அது கூட நம்ம இடித்து வச்சுருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற வர நல்லா நம்ம அந்த எண்ணெயிலேயே இந்த இதை வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இப்போயே மஞ்சத்தூள் போட்டால் நம்மளுக்கு அந்த மஞ்சள் ஸ்மெல் வராது. இப்போயே நல்லா அது குக் ஆயிரும். அடுத்து நம்ம அந்த தக்காளியை போட்டுக்கிறோம். தேவையான அளவு கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அதை கொதிக்க விடணும். அதை கொதித்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றி அந்த லைட்டாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உங்கள்கிட்ட பெருங்காயத்தூள் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். இங்கே பெருங்காயத்தூள் கிடைக்கல, அதனால் நாங்கள் அதை போடலை. அது போட்டுட்டு நல்லா ஒரு ஓரளவு கொதி வந்ததுக்கப்புறம் நிறுத்திக்கிட்டிங்கன்னா சூடான சுவையான ரசம் ரெடி. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சென்னை டு நெதர்லாந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள்.